Hi dear students, welcome to this session. நான் உங்கள் பாலா சார். இன்றைக்கி ஆயுத பூஜை, எல்லோரும் ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஆயுத பூஜை அன்னைக்கு 4th சாப்டரில் முக்கியமான ஒரு கண்டென்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இதை நம்ம பார்க்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமாக 2 டாபிக் இதில் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து Q ஃபேக்டர், தரக்காரணி அல்லது Q காரணி அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு முக்கியமாக ஒரு 4 ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த கண்டென்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கேன். அந்த 4 கணக்குகளுமே ரொம்ப முக்கியமானது உங்கள் எக்ஸாமினேஷனுக்கு. அப்புறம் வந்து ஒரு ஏசி சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய திறன், அதாவது பர்டிகுலராக ஆவரேஜ் வெலாசிட்டி தான் நம்ம கண்டுபிடிக்க, ஆவரேஜ் பவர், சராசரி திறன், மாறுதிசை மின்னோட்ட மின் சுற்றில் உள்ள சராசரி திறன் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு பின்னாடி நமக்கு ஒரே ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த லெசன் வந்து ஓவர் ஆயிரும். ஸோ வாட்லெஸ் கரண்ட்னு ஒன்று இருக்குது, அப்புறம் எல்சி ஆசிலேஷன்ஸ் அண்டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி யூஸ் பண்ணி அந்த எல்சி ஆசிலேஷன்ஸ் எப்படி வந்து ஆற்றல் மாறா நிலையில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அவ்வளோதான் இந்த சாப்டர். ஸோ ஆல்மோஸ்ட் வி ஆர் க்ளோஸ் டு எண்டு. பார்க்கலாம். Q ஃபேக்டர் அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிற கண்டென்ட்டு Q ஃபேக்டர். Q காரணின்னு சொல்கிறோம், ஆர் வி கால் இட் ஆஸ் Q ஃபேக்டர். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இது என்ன அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் எ பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி ஆர்எல்சி சர்க்கியூட். நம்ம ஆர்எல்சி சர்க்கியூட் படித்தோம் இல்லையா, ஆர்எல்சி தொடர் சுற்று படித்தோம். ஸோ அதில் வந்து மின்னோட்டம், அதற்கான ஃபார்முலாவை பார்க்கும்போது மின்னோட்ட மதிப்பு குறைஞ்சிச்சின்னு கண்டுபிடிச்சோம். அப்போ வந்து நம்ம அந்த ஒத்திசைவுக்கான ஒரு கண்டிஷன் கொண்டு வந்தோம் இல்லையா, ரெசனன்ஸ் கண்டிஷன். ஸோ எக்ஸ்எல் வந்து எக்ஸ்சிக்கு ஈக்குவலாக இருக்கும்போது ரெசனன்ஸ் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ அந்த ரெசனன்ஸ் நடக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, கரண்ட்டு வந்து சர்க்கியூட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கரண்ட்டு சர்க்கியூட்டில் இன்க்ரீஸ் ஆகும்போது வோல்டேஜ் அக்ராஸ் எல் ஆர் வோல்டேஜ் அக்ராஸ் சி வந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? ஒத்திசைவின் போது அல்லது ஒத்ததிர்வின் போது நம்ம கொடுக்கக்கூடிய மின்னழுத்தம், செயல்படுத்தப்படுகின்ற மாறுதிசை மின்னழுத்தம், ஏன்னா சர்க்கியூட் வந்து பியூர்லி வந்து ரெசிஸ்டன்ஸ் பேஸ்டாக மாறும் ரெசனன்ஸில். ஏன்னா எக்ஸ்எல் ஈக்குவல் எக்ஸ்சிங்கிற நிபந்தனையில் மின்சுற்று வந்து முழுமையாக மின்தடை சார்புடையதாக மாறும். ரைட்டா? அப்போ நம்ம செயல்படுத்தக்கூடிய மின் அழுத்தமானது, மின்னழுத்த வேறுபாடு, ஆல்டர்னேட்டிங் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டராக இருக்க போகுது. அதாவது ஆருக்கு குறுக்கே ஏற்படக்கூடிய மின்னழுத்த வேறுபாடாக இருக்க போகுது. அந்த கேஸில் மின்னோட்டம் அதிகரிக்கும் பொழுது வோல்டேஜ் அக்ராஸ் எல்லும் மின் தூண்டிக்கு குறுக்கே ஏற்படுகின்ற மின்னழுத்த வேறுபாடும் அதிகரிக்கும், அல்லது மின் தேக்கிக்கு குறுக்கே ஏற்படுகின்ற மின்னழுத்த வேறுபாடும் அதிகரிக்கும். அப்போ இந்த மாதிரி ஒத்ததிர்வு நிகழ்ச்சியில் வந்து மின்னோட்டம் அதிகரிக்கும் பொழுது நம்ம செயல்படுத்தக்கூடிய மின்னழுத்தம் எந்த அளவுக்கு எல் அல்லது சிக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்தத்தை உயர்த்துகிறது. ஜஸ்ட்டு வந்து ஒரு கம்பேரிசன் தான், அவுட்புட்டுக்கும் இன்புட்டுக்கும் ஒரு கம்பேரிசன். இன்புட்டை விட அவுட்புட்டில் வந்து எத்தனை மடங்கு கிடைக்குது. இன்புட்டுங்கிறது நமக்கு என்ன கிடைக்கும், வோல்டேஜ் அக்ராஸ் ஆர், ஆருக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு தான் இன்புட்டு. எல் அல்லது சிக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு தான் அவுட்புட்டு. ஸோ Q ஃபேக்டருடைய ஃபிசிக்கல் மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய செயல்படுத்தக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு, அப்ளைடு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு பெருக்கமடைகிறது, அதாவது எல் அல்லது சிக்கு குறுக்கே அது எவ்வளவு, எத்தனை மடங்கு வோல்டேஜாக வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விகிதம் தான் Q காரணி என்று அழைக்கப்படுகிறது. வேற ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி ஆர்எல்சி சர்க்கியூட், ஆர்எல்சி தொடர் சுற்றினுடைய பெர்ஃபார்மன்ஸ், செயல்படக்கூடிய திறன் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் இந்த Q ஃபேக்டர் வந்து ஒன்லி அட் ரெசனன்ஸ், அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ரெசனன்ஸில் மட்டும்தான் நம்ம வந்து இந்த Q ஃபேக்டரை பற்றி பேச முடியும், நாட் அட் ஆல் த கேசஸ். ஸோ Q காரணியை அல்லது தரக்காரணியை நாம் எவ்வாறு வரையறை செய்யலாம் அப்படின்னா, இட் இஸ் சிம்பிளி எல் அல்லது சி, எல் அல்லது சிக்கு குறுக்கே மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் செலுத்தப்படும் மின்னழுத்த வேறுபாட்டுக்கும் உள்ள தகவல். செலுத்தப்படும் மின்னழுத்த வேறுபாடுங்கிறது அப்ளைடு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், இது எல்லாமே ஆல்டர்னேட்டிங் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான். ஸோ Q ஃபேக்டர் இஸ் டிஃபைன்ட் as the ratio of
வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் ஆர் கெப்பாசிட்டர் இங்கே எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் டு த அப்ளைடு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். Q காரணி என்பது L அல்லது Cக்கு குறுக்கே ஏற்படும் மின்னழுத்த வேறுபாட்டுக்கும் செலுத்தப்படும் மின்னழுத்த வேறுபாட்டுக்கும் உள்ள தகவு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ Q ஃபேக்டர் இஸ் டிட்டர்மின்ட். எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ L அல்லது Cக்கு குறுக்கே ஏற்படக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு, அப்போ வந்து Lக்கு குறுக்கே ஏற்படக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு நான் எடுத்துக்கிறேன். தட் இஸ் IM மேக்ஸிமம் கரண்ட்டு, ஏன்னா ரெசோனன்ஸில் மேக்ஸிமம் கரண்ட்டாக மாறிடுது, இன்ட்டு XL. XLங்கிறது நமக்கு தெரியும், அதோட இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். அதே மாதிரி செலுத்தப்படும் மின்னழுத்த வேறுபாடு அப்படிங்கிறது அட் ரெசோனன்ஸ் XL ஈக்குவல் XCயாக மாறிடுறதுனால கம்ப்ளீட்லி வந்து வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸாக தான் நமக்கு வந்து கிடைக்கும். அதுதான் வந்து செலுத்தப்படுகின்ற மின்னழுத்த வேறுபாடு. ஸோ IM இன்ட்டு R அப்படின்னு கிடைக்கும். ஸோ IM கேன்சல் ஆச்சுன்னா இஸ் சிம்பிளி XL டிவைடட் பை Rன்னு கிடைச்சது. ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் Q ஃபேக்டர். இப்போ நமக்கு தெரியும் XL உடைய வேல்யூ என்னென்னா ஒமேகா R இன்ட்டு L அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த ஒமேகா R அது வந்து நமக்கு தெரியும், இது 1/√of LCன்னு படிச்சிருப்போம். 1/√of LC இல்லையா? ஓகே, இன்ட்டு L. இதை நம்ம இங்கேயே சிம்பிளிஃபை பண்ணிட்டா ஈஸியாக நம்ம ரிசல்ட் எடுத்துடலாம். இப்போ நமக்கு தெரியும் இந்த L வந்து எப்படி எழுதலாம், √L இன்ட்டு √Lன்னு எழுதலாம். ஓகே, அதே மாதிரி ரூட் ஆஃப் LCயை வந்து √L இன்ட்டு √Cன்னு எழுதலாமா? புரிஞ்சா? அப்போ ஒரு L ஒரு √L கேன்சல் ஆகிடுது. தேர்ஃபோர் யுவர் XL வில் பி என்னவா கிடைக்கும் அப்படின்னா √L டிவைடட் பை √C அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை ஹோல் ரூட்டாக எழுதிட்டோம்னா √L பை Cன்னு கிடைக்குது. தேர்ஃபோர் Q காரணி அப்படிங்கிறத நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னால், Q காரணி இஸ் ஈக்குவல் டு 1/R இன்ட்டு √L பை C அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் Q காரணி. R மற்றும் L அண்டு C மதிப்புகள் இது எல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா Q காரணியை வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ Q காரணி டிபெண்ட்ஸ் ஆன் ஒன்ஸ் அகேன் R அண்டு L அண்டு C தான். ஆனால் Q காரணியுடைய உங்களுக்கு உண்மையான பொருள் என்ன, மேக்ஸிமம் அதோடைய ஃபிசிக்கல் மீனிங் நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, எவ்வளவு வோல்டேஜ் வந்து அங்கே அவுட்புட்டில் ஆம்ப்ளிஃபைடாக கிடைக்குது, நம்ம எவ்வளோ வோல்ட் வந்து கொடுக்குறோம், எவ்வளோ மின்னழுத்த வேறுபாடு நம்ம கொடுக்குறோம். ஏன்னா கரண்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது ரெசனன்ஸில். அப்போ வோல்டேஜ் அக்ராஸ் L வந்து எத்தனை மடங்காக மாறுது அப்படிங்கிற அந்த பர்ஃபார்மன்ஸை சொல்லக்கூடியது தான் நமக்கு வந்து Q காரணி என்று அழைக்கப்படுது. நீங்கள் இப்போ நான் வந்து Lக்கு குறுக்கே ஏற்படக்கூடிய மின்னழுத்த வேறுபாட்டை வச்சு நான் இப்போ டெரைவ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணலாம், Rக்கு குறுக்கே ஏற்படக்கூடிய Cக்கு குறுக்கே ஏற்படக்கூடிய மின்னழுத்த வேறுபாடை வச்சும் நீங்கள் டெரைவ் பண்ணலாம். பட் இட் இஸ் நாட் கிவன் இன் யுவர் புக். உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் வந்து Q ஃபேக்டரை வந்து நீங்கள் இப்படி கண்டுபிடிக்கலாம்னு வச்சுங்களேன், IM இன்ட்டு XC யூஸ் பண்ணிங்கன்னா டிவைடட் பை IM இன்ட்டு R. ஸோ ஆயுத பூஜைங்கிறனால இந்த தோரணம்லாம் இருக்குது. ஓகே, சும்மா சொல்கிறேன் அது. ஸோ நாமளும் வந்து நமக்கு இதான ஆயுதம், நமக்கு முக்கியமான ஆயுதம் எது இப்போ இதுதான். அதனால தான் இதை வந்து நம்ம கடவுளாக நம்ம வந்து இதை வந்து பார்க்குறோம் நம்ம, ரைட்டா? ஸோ XC டிவைடட் பை R. இப்போ XCயோட வேல்யூ என்ன ஞாபகம் இருக்கா? 1/ωR இன்ட்டு C டிவைடட் பை R. இப்போ இதிலேருந்து நம்ம இதே ரிசல்ட்டை கொண்டு வர முடியுமான்னு பார்க்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 1/ωR. இது அப்படியே தனியாக வச்சுங்க, இன்ட்டு 1/RCன்னு வந்துடுது. ωR பொறுத்த வரைக்கும் நமக்கு 1/√LC. ஒமேகாருடைய வேல்யூ வந்து 1/√LCனா, அப்போ இந்த 1/ωRங்கிறது அப்போ என்னவா மாறும், √LCயாக மாறிடும். √LC இன்ட்டு 1/RC. இப்போ இதை என்ன பண்ணலாம், √L இன்ட்டு √Cன்னு பிரிக்கலாம், இன்ட்டு 1/RC. இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணிடலாம், √C இன்ட்டு √Cன்னு பிரித்தோம்னா ஒரு √C கேன்சல் ஆயிரும். அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 1/√L/Cன்னு கிடைக்கும். ஸோ அதனால் யூ ஆர் கெட்டிங் த சேம் ரிசல்ட், ரைட்டா? ஸோ Lக்கு குறுக்கே ஏற்படக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு பை செலுத்தப்படும் மின்னழுத்த வேறுபாடுனாலும் இந்த ரிசல்ட்டு தான்.
சிக்கு குறுக்கே ஏற்படக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு பை செலுத்தப்படும் மின்னழுத்த வேறுபாடுன்னு உங்களுக்கு வந்து 1/r × √L/c தான் கிடைக்குது. ஸோ திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா Q காரணிங்கிறது அந்த சர்க்கியூட்டோடைய பெர்ஃபார்மன்ஸை சொல்லக்கூடியது, அது செயல்படக்கூடிய தன்மையை அது சொல்லக்கூடியது. ஒத்ததிர்வின் போது நாம் செலுத்தக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு வந்து எவ்வளவு மடங்கு L அல்லது Cக்கு குறுக்கே ஏற்படுகிறது என்பதற்கான ஒரு ஒப்பீடு தான் இந்த Q காரணி. எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக நம்ம இதை பார்க்கலாம். அநேகமாக உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விசிபிலிட்டி மட்டும் இருக்கான்னு நான் பார்த்துக்கிறேன். எஸ், தெளிவாக தெரியுது. ரைட், ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியமான சில கணக்குகளை மட்டும் நம்ம பார்த்துடலாமா இல்லை கான்செப்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாமா? சரி, கண்டினியூவஸாக ப்ராப்ளம்ஸை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் நான் பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா 4.22ங்கிற ப்ராப்ளத்தை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். 4.22 இந்த ப்ராப்ளம் என்ன சொல்லுதுன்னா, தொடர் RLC சுற்றில் உள்ள மின்தூண்டியின் மின்மறுப்பு, மின் தேக்கியின் மின்மறுப்பு மற்றும் மின் தடை ஆகியவை முறையே 184 ஓம், 144 ஓம் மற்றும் 30 ஓம். ஸோ ஒரு RLC சீரிஸ் சர்க்கியூட்டில் இண்டக்டரோட ரியாக்டன்ஸ், கெப்பாசிட்டரோட ரியாக்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் இந்த 3 வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. அதாவது எக்ஸ்எல் வந்து 184 ஓம், எக்ஸ்சி வந்து கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், மின்தேக்கி தரக்கூடிய மின்மறுப்பு அது 144 ஓம். அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் அது வந்து 30 ஓம்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் இவற்றுக்கிடையேயான கட்டக்கோணத்தை காண்க அப்படின்னு முதல்ல கேட்குறாங்க. மின் எதிர்ப்பு கேட்குறாங்க, இம்பிடன்ஸ் கேட்குறாங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து இம்பிடன்ஸ் அதாவது மின் எதிர்ப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? √R² + XL - XC த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ √R² 30² + XL - XC த ஹோல் ஸ்கொயர். அப்போ 184 - 144 த ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன வருப்பா? √30² வந்து எவ்வளவு? 900 ப்ளஸ் இது வந்து எவ்வளவு? 184 144 போச்சா 40. 40 ஸ்கொயர் எவ்வளவு? 1600. 1600ஐயும் 900ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா √2500. அப்போ இது என்ன வரும்? 50 × 50யா? ஸோ 50 × 50ங்கும் போது இதோட ஆன்சர் வந்து 50 ஓம் தான் நமக்கு வந்து இம்பிடன்ஸாக கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ இது 3ஐயும் நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது, ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூட வரும். ஸோ அப்படி வந்து கண்டுபிடிக்கிறது தவறு. இம்பிடன்ஸ் வந்து ஃபேஸர் டயக்ராம் யூஸ் பண்ணி போட்டிருந்தோம்னு சொன்னால் இம்பிடன்ஸோடைய வேல்யூ வந்து √R² + XL - XC த ஹோல் ஸ்கொயர் கிடைக்கிறதுனால நமக்கு வந்து 50 கிடைக்குது. இப்போ மின்னோட்டத்துக்கும் மின்னழுத்த வேறுபாட்டுக்கும் உள்ள கட்டக்கோணம் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். அதாவது அட்வான்ஸாக இருக்கா லேக் ஆகுதான்னு பார்க்க போகிறோம். ஸோ tan phi = XL - XC/R. ஸோ phi = tan inverse of XL - XC/R, that is equal to tan inverse of XL 184 - 144 divided by 30. இது எவ்வளோ வரும்? tan inverse of 40/30, ரைட்டா? ஸோ 0 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா tan inverse of 4/3. 4/3னா tan inverse of 1.33. நமக்கு தெரியும் 45 டிகிரினாவே 1 வரும். ஸோ 1.3னா கண்டிப்பாக 45 டிகிரியை விட மேலே தான் வரும். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, உங்கள் புக்கில் பின்னாடி டேன்ஜென்ட் மதிப்புகள் அப்படின்னு ஒன்று இருக்கும். டேன்ஜென்ட்டு மதிப்புகள்னு இருக்கும். அந்த டேன்ஜென்ட் மதிப்பில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 1.33 எங்கே வருதுன்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1.3270 வருது, 53 டிகிரி 0 மினிட்டுக்கு. அப்புறம் 53 டிகிரி 1 மினிட்டுக்கு வந்து எவ்வளோ வருது? 1.331 வருது. பாருங்கள், ஸோ இது என்னது? டேன்ஜென்ட் மதிப்புகள் இருக்கா? இந்த டேன்ஜென்ட் மதிப்பில்
53 டிகிரி இங்கே இருக்குது, இங்கே இருக்கா? இதுக்கு நேராக இந்த ஃபஸ்ட்டு கட்டம் வந்து 0 மினிட்டு, அது 1.3270. அடுத்த கட்டம் என்ன? 1.331 இருக்குது. அப்போ 1.33னா என்ன ஆன்சர் வருது? 53 டிகிரி 1 மினிட்டுங்கிறத ஆன்சர். So your answer will be 53 degree 1 minute positive. So 53 degree 1 minute positive. So 5 is positiveங்கிறதுனால அப்போ இது என்ன ஆகுது? மின்னோட்டத்தை விட இந்த மின்னழுத்த வேறுபாடு என்ன செய்யுது? மின்தூண்டி எப்போவுமே மின்தூண்டி நம்ம என்ன படிச்சிருக்கோம்? மின்தூண்டியில் வந்து மின்னோட்டம் வந்து பின்தங்கி இருக்கும், மின்னழுத்த வேறுபாடு வந்து முன்தங்கி இருக்கும். ஸோ மின்னழுத்த வேறுபாடானது கண்டிப்பாக வந்து மின்னோட்டத்தை விட 53 டிகிரி 1 மினிட்டு, 53 டிகிரி 1 மினிட்டு அப்படிங்கிற அளவில் வந்து அது ஸோ 53 டிகிரி 1 மினிட் என்ற அளவில் வந்து அது வந்து முந்தி இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட ரிசல்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 4.23. ஓகே, இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? எஸ், புக்கில் வந்து 53.1 டிகிரி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க, ரைட்டா? So our next problem is 4.23. இந்த ப்ராப்ளம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். 4.23. In this problem 500 மைக்ரோ ஹென்றி மின்தூண்டி 80/π² பிகோஃபாரட் மின்தேக்கி மற்றும் 628 ஓம் மின்தடை ஆகியவை இணைக்கப்பட்டு தொடர் ஆர்எல்சி சுற்று உருவாக்கப்படுகிறது. ஒன்ஸ் அகைன் ஆர்எல்சி வேல்யூஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நம்ம ஒத்ததிர்வு அதிர்வெண் மற்றும் ஒத்ததிர்வில் Q காரணியை கண்டுபிடிக்கவும். ஸோ we have to find out the resonant frequency as well as our Q factor வந்து கண்டுபிடிக்கணும். First I will write down the values of R. ரெசிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க? மின்தடை ஆக்கியோட மின்தடை மதிப்பு வந்து 628 ஓம், 628 ஓம். அதுக்கப்புறம் எல்லோட வேல்யூ, இண்டக்டரோட வேல்யூ வந்து மின்தூண்டி மதிப்பு வந்து 500 மைக்ரோ ஹென்றி. மைக்ரோ ஹென்றி அப்படின்னா என்ன அர்த்தம்? 500 × 10⁻³ ஹென்றின்னு அர்த்தம். அதுக்கடுத்து கெப்பாசிட்டரோட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. கெப்பாசிட்டன்ஸ் 80/π² பிகோஃபாரட், 80/π² பிகோஃபாரட்னா 80/π² × 10⁻⁻12 farad. பிகோனா 10⁻⁻12. am I right? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி வந்து 1/2π × √LC. ஸோ 1/2π × √L is 500 × 10⁻³ into C 80/π² × 10⁻12. am I right? Okay. So 1/2π. நல்லா கவனிங்க, π² வெளியே எடுத்திங்கன்னா என்ன வரும்? 1/πன்னு வெளியில் வரும். ரூட்டை விட்டு வெளியே எடுத்திங்கன்னா 1/π வரும். ஸோ √500 × 80 × 500 என்ன வரும்? 40,000 வரும் இல்லையா? 40,000 × 10⁻⁻15 வரும். -12 -3 மைக்ரோ ஹென்ரியா, சாரி மில்லி ஹென்ரினா தான் 10⁻⁻6, மைக்ரோ -3, இது மைக்ரோ 10⁻⁻6 வரும். அப்போ இங்கேயும் 10⁻⁻6. நல்லா கவனமாக இருக்கணும். 12 18 -18. ஓகே, ஸோ பை கேன்சல். ஸோ 1/2 × √40,000 ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 4க்கு ஸ்கொயர் ரூட் 2, இங்கே 4 0க்கு 2 0 போட்டால் போதும். ஸோ இது ஸ்கொயர் ரூட் ஆயிடுது. 10⁻−18க்கு ஸ்கொயர் ரூட் வந்து 10⁻−9. ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2
2 into 2 4, இது 10 ஸ்கொயர், இதை மல்டிப்ளை பண்ணும்போது 10 பவர் மைனஸ் 7 ஆயிரும். ஸோ மேலே போகும்போது 10 பவர் ப்ளஸ் 7/4, இதை வந்து 10,000 இன்ட்டு 10 கியூப்னு எழுதிக்கலாம். ஸோ 10 பவர் 10,000 4 0. ஸோ 4 டிவைட் பண்ணும்போது கேன்சல் ஆச்சுன்னா 2500 இன்ட்டு 10 பவர் 3. ஸோ இது வரைக்கும் எழுதுனீங்கன்னா அது வந்து ஹெட்ஸு. ஸோ 2500 கிலோ ஹெட்ஸ் அப்படிங்கிறதான் இந்த ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி. 2500 கிலோ ஹெட்ஸ் அப்படிங்கிறது நம்ம கிடைக்கக்கூடிய ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி. am I right? புரியுதா? குட். அடுத்தது Q ஃபேக்டர், தரக்காரணி. Q ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் அது 1/r இன்ட்டு ரூட் ஆஃப் L/C இல்லையா? ஒன் பை ஆர் இன்ட்டு ரூட் ஆஃப் L/C. இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்கிறது வந்து இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். Q ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஆர் எல் டிவைடட் பை ஆர். அதாவது எல்லுக்கு குறுக்கே ஏற்படக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு அல்லது சிக்கு குறுக்கே ஏற்படக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு டிவைடட் பை செயல்படுத்தப்படும் மின்னழுத்த வேறுபாடு. நம்ம இந்த ஃபார்முலாவை நீங்கள் கொண்டு வந்துடலாம். ஒமேகா ஆர் எல் டிவைடட் பை ஒமேகா ஆர் எல் டிவைடட் பை ஆர். ஓகே. ஒமேகா ஆர் வந்து 2 pi fr into L by R. Okay. So 2 into 3.14 into இது வந்து 2500 into 1000 hertz into L. What is our inductor value? 500 micro Henry. So this will be 500 into 10 power minus 6. The whole divided by the resistance value. மின்தடை மதிப்பு எவ்வளோ கிடைக்குது? It is 628. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்னது? 6.28 வருமா? இன்ட்டு இது 25 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த மொத்தம் 5 சைபர், இங்கே ஒரு 2 7 சைபர் ஆச்சா? இன்ட்டு 5 10 பவர் 7 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 6 பை 628. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் இது 100 வருமா? 100. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 125 இன்ட்டு 10 பவர் எல் 6 போச்சுன்னா 1 பை 100. ஸோ ஒரு 0 கேன்சல் ஆச்சு. 125 பை 10, 10ஆல் வகுத்தோன்னா 12.5. ஸோ Q ஃபேக்டர் வந்து 12.5 கிடைக்குது. நோ யூனிட். அலகு இதுக்கு கிடையாது. ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் ப்ராப்ளம் நம்பர் 4.23. ஓகே. நெக்ஸ்ட்டு 2 ப்ராப்ளம்ஸ் அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நவ் லெட்ஸ் டிஸ்கஸ் தி பவர் இன் ஏசி சர்க்யூட்ஸ். ரொம்பவே முக்கியமான ஒரு கான்செப்ட்டு. மாறுதிசை மின்னோட்ட சுற்றுகளில் திறன், பவர் இன் ஏசி சர்க்யூட். மாறுதிசை மின்னோட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நமக்கு தெரியும், மின் திறன் அப்படிங்கிறது மின்னோட்டத்தையும் மின்னழுத்த வேறுபாட்டையும் பெருக்கினால் நமக்கு மின் திறன் கிடைக்கும். இது வந்து ஹெட்டிங் 4.8 இல்லையா? 4.8.1 வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ இந்த 2 ப்ராப்ளம் இருக்குது. நம்ம அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதையும் இங்கே ஒர்க் அவுட் பண்ணால் இந்த பவர் எடுக்கும்போது ரொம்ப வீடியோ லென்த்து கூட போகுங்கிறதுக்காக நான் குறைச்சிக்கிறேன். ஸோ இதில் வந்து வியோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும், Vm sin ஒமேகா டி, ரைட்டா? அண்டு கரண்ட்டோடைய வேல்யூ வந்து Im sin of ஒமேகா டி ப்ளஸ் 5. தட் மீன்ஸ் நம்ம வந்து இண்டக்டிவ் பேஸ்டாக எடுத்துக்கிட்டால் அது -5 இருக்கும், கெப்பாசிட்டிவ் பேஸ்டாக இருந்தால் அது +5 இருக்கும். எப்படி வேணால் எடுத்துக்கலாம், டசன்ட் மேட்டர். நம்ம புக்கில் வந்து +5 எடுத்துருக்குறாங்க. தேர்ஃபோர் பவர் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்ட்டு வோல்டேஜ்னு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். Vm இன்ட்டு Im sin ஒமேகா டி இன்ட்டு sin of ஒமேகா டி +5 இருக்கு. ஸோ P is equal to
Vm Im sin omega t. இது sin of a plus b formula, sin a cos b plus cos a sin b. So you will get sin omega t cos phi plus cos omega t sin phi. So Vm Im, இப்போ சைனை உள்ளே கொண்டு போனீங்கன்னா you will get sin square omega t into cos phi plus sin omega t cos omega t into sin phi இப்படி கிடைக்குது. This is what your power. But நம்ம வந்து ஒரு சைக்கிளுக்கு ஆவரேஜ் பவர் நம்ம கண்டுபிடிச்சோன்னு வச்சுங்களேன். இஃப் யூ வாண்ட் டு கால்குலேட் தி ஆவரேஜ் பவர், அப்போ நம்ம ஆவரேஜ் பவர் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹவு டு ஃபைண்ட் அவுட் தி ஆவரேஜ் பவர்? ஸோ அதுதான் இப்போ நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஸோ ஆவரேஜ் பவர் கண்டுபிடிக்கணும்னா யூ ஹேவ் டூ டேர்ம்ஸ், ரெண்டு டேர்ம் இருக்குது. இப்போ இந்த டேர்முக்கு ஆவரேஜ் என்ன, இந்த டேர்முக்கு ஆவரேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம சைன் ஸ்கொயர் ஒமேகா டி, ஏன்னா இதுதான் டைமை பொறுத்து மாறப்போகுது, இது மாறாது. அதே மாதிரி இதில் வந்து சைன் ஒமேகா டி காஸ் ஒமேகா டி வந்து டைமை பொறுத்து மாறக்கூடிய குவான்டிட்டி. அதனால் இதோடைய ஆவரேஜையும் இதோட ஆவரேஜையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா we can find out the average value of the power consumption. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இன்டெக்ரல் 0 to tல sin square omega t dt for full cycle divided by t. ஸோ இதான் sin square omega t யோட ஆவரேஜ் வேல்யூ. இதுக்கு இப்படி இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் போட்டோம் அப்படின்னா இது வந்து ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் சைன் ஸ்கொயர் ஒமேகா டிங்கிறது ஃபார் எ ஃபுல் சைக்கிள், ஒரு முழு சுற்றுக்கு 0 to tல சைன் ஸ்கொயர் ஒமேகா டிடி பை டி. ஸோ முழு சுற்றுனா டோட்டல் டைம் டேக்கன் வந்து டி, எடுத்துக்கொண்ட மொத்த காலம் வந்து டி. பட் இதோட வேல்யூ வந்து புக்கில் 1/2 கொடுத்துட்டாங்க. அந்த 1/2 எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to t. இந்த டெரிவேஷன் உனக்கு தேவையில்லை, ஜஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட். பட் 1/2ங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இது என்னது, 1 - cos 2 omega t into dt நமக்கு கிடைக்கும். ஸோ இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா 1/t into integral dt minus integral cos 2 omega t dt. ஸோ இன்டெகிரேட் பண்ணும்போது நம்ம வந்து 0 to tல வந்து இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ 1/t into integral dtக்கு வந்து t minus cos 2 omega t வந்து sin 2 omega t divided by 2 omega 0 to tல. ஸோ 1/t லிமிட் சப்ஸ்டிட் பண்ணி t minus sin 2 into omega வந்து 2 pi by t into t by 2 omega. லோயர் லிமிட் வந்து 0, லோயர் லிமிட் sin 0 0, tக்கும் 0 போடும்போது 0 ஆகிடும். ஸோ இங்கே வந்து ஒரு 1 - sin square omega t 1 - cos 2 omega t divided by 2, அதனால் இங்கே எப்போவுமே 2t வந்துடும். ஸோ 2t. ஸோ 1/2t இன்ட்டு இங்கே tt கேன்சல் ஆகிடும். அப்போ sin 4 பைன்னு வரும். ஸோ t மைனஸ் sin 4 பை டிவைடட் பை 2 ஒமேகான்னு வரும். sin n பை வரைக்கும் வேல்யூ வந்து என்னது, 0. sin 4 பையோட வேல்யூ 0. அப்போ 1/2t இன்ட்டு t வந்து என்ன வரும், 1/2 வரும். ஸோ தி ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி புக்கில் என்ன கொடுத்துருக்குன்னா 1/2ன்னு கொடுத்துருக்கு. ஓகே. ஸோ அப்போ இதுக்கு நமக்கு 1/2ன்னு தெரியும். ஓகேவா, முடிஞ்சு போச்சு. அடுத்தது இந்த டேர்முக்கு பார்த்துடலாமா. ஓகே, இந்த டேர்முக்கு பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா, ஸோ திஸ் இஸ் ஆவரேஜ் ஆஃப் sin omega t cos omega t. Okay, this is equal to 1/t into இதே மெத்தட் தான் 0 to t sin omega t cos omega t into dt. இதோட வேல்யூ வந்து 0ன்னு கொடுத்துருக்குறாங்க. எப்படி வருதுன்னு பார்க்கலாம். that is equal to 1/t integral 0 to t sin 2 sin theta cos theta வந்து sin 2 theta. அப்போ sin theta cos thetaங்கிறது sin 2 theta divided by 2ங்கிறதுனால இங்கே 2 கீழே வந்துடும். அப்போ sin 2 omega t dt that is equal to 1/2t sin 2 omega tக்கு இன்டெகிரேஷன் வந்து
minus cos 2 omega t by 2 omega 0 to t. So 1 by 2t. இப்போ லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ் மைனஸை கூட நான் வெளியில் வச்சிட்றேன். காஸ் 2 ஒமேகா டின்னு கிடைக்கும். இப்போ காஸ் 2 இன்ட்டு 2 பை பை டி இன்ட்டு டி மைனஸ் காஸ் 0. காஸ் 0 இஸ் 1. காஸ் 0 டிவைடட் பை 2 ஒமேகா. That is equal to, இது வந்து cos 2 pi. cos 2 pi ஓட வேல்யூ என்ன 1. cos 0 ஓட வேல்யூ என்ன 1. So minus 1 by 2t into 1 minus 1 by 2 omega, that is equal to 0. So we have proved the two quantities which is given in the textbook. நம்ம பாடப்புத்தகத்தில் sin square omega t உடைய average value I think கட் ஆகுதா? எஸ், லாஸ்ட்டில் கட் ஆகுது. நான் அதை இந்த ஓகே. ஸோ இந்த டேர்ம் மட்டும் இந்த இடத்துல நான் தனியாக எழுதிடுறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து இதுக்கு அடுத்து இந்த இடத்துல நீங்கள் எழுதும்போது மைனஸ் 1 பை 2t, இது ஆக்சுவலாக வந்து காஸ் என்ன ஆகும், இது 2 கேன்சல் ஆயிரும். காஸ் 4 பை சாரி இது வந்து ப்ரிவியஸ் ஸ்டெப்ஸுக்கு உள்ளது. அது நம்ம போட வேண்டாம். எஸ், இங்கே வந்து காஸ் 4 பைன்னு இருக்குது ரைட்டா. காஸ் அதாவது மைனஸ் 1 பை 2t, இங்கே என்ன கிடைக்கும், காஸ் 4 பை அப்படின்னு கிடைக்கும். காஸ் 4 பை மைனஸ் காஸ் 0 டிவைடட் பை 2 ஒமேகான்னு கிடைக்குது ரைட்டா. ஸோ மைனஸ் 1 பை 2t இன்ட்டு காஸ் 4 பை 1 காஸ் 0 1 பை 2 ஒமேகா. 1 மைனஸ் 1 0 ஆகிறதுனால the whole value will be 0. எனவே சராசரி மதிப்பு sin ஸ்கொயர் ஒமேகா டியோட ஆவரேஜ் வேல்யூ வந்து 1 பை 2 அண்ட் sin ஒமேகா டி காஸ் ஒமேகா டியோட ஆவரேஜ் வேல்யூ வந்து 0 அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதனால் இந்த வேல்யூ இப்போ என்ன ஆயிரப்போகுது, 0ங்கிறதுனால செகண்ட் டேர்ம் நமக்கு வந்து 0 ஆயிரப்போகுது. and this value will be 1 by 2. ஸோ இந்த ரிசல்ட்டை மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இது ஜஸ்ட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான இந்த ப்ரூஃப் தான். இதை நீங்கள் எக்ஸாமில் எழுதணுங்கிற கட்டாயம் இல்லை, தேவையும் இல்லை. யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ப்ரூவ் பண்ணி காமிச்சாச்சு. ஸோ தேர்ஃபோர் this is total power. If you want to calculate the average power, சராசரி திறன் வந்து என்னன்னா Vm into Im. ஸோ இது வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 1 by 2 கிடச்சிருக்கு. ஸோ டிவைடட் பை 2 into cos 5 கிடச்சிருக்கு. and that is equal to, இதை Vm by root 2ன்னு எழுதலாம், into Im by root 2ன்னு எழுதலாம், into cos 5ன்னு எழுதலாம். and this is Vrms and this is IRMS and this is cos 5. So this is the average power consumed in a RLC AC circuit அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இதில் VRMS into IRMS அப்படிங்கிறது we call it as apparent power. அதாவது P ஆவரேஜுங்கிறது உண்மை திறன், ட்ரூ பவர். அப்போ உண்மை திறன் என்பது தோற்றத்திறன் அப்படின்னு சொல்கிறோம், அப்பேரண்ட் பவர். VRMS இன்ட்டு, ஸோ P ஆவரேஜ் இஸ் அ ட்ரூ பவர் விச் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் தோற்றத்திறன், அதாவது இது என்னது அப்பேரண்ட் பவர் இன்ட்டு காஸ் 5க்கு என்ன பேர்னா திறன் காரணின்னு சொல்கிறோம். திறன் காரணி, பவர் ஃபேக்டர். Q ஃபேக்டர் கிடையாது, இது வந்து பவர் ஃபேக்டர். காஸ் 5ங்கிறது பவர் ஃபேக்டர். இந்த ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து உண்மை திறன், அதுக்கப்புறம் தோற்றத்திறன் கொடுத்து நமக்கு வந்து திறன் காரணி கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி சிம்பிளான 1 மார்க் கொஸ்டினில் இந்த மாதிரி ப்ராப்ளம் எதிர்பார்க்கலாம். இப்போ ஸ்பெஷல் கேசஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மின்தடை மட்டும் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆர்எல்சி சுற்றில் நமக்கு ஏற்கனவே தெரியும் கட்ட வேறுபாடு இருக்காது. அதாவது 5 வந்து 0வாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். 5 0 அப்படின்னா XL ஈக்குவல் XCல கண்டிஷனில் வந்து
மின்தடை சார்ந்த சர்க்கியூட்டாக அது மாறும். அப்போ வந்து காஸ் 0 வந்து 1, அந்த கேஸில் வந்து ஆவரேஜ் பவர் வந்து விஆர்எம்எஸ் இன்ட்டு ஐஆர்எம்எஸ் ஆக இருக்கும். மின்தூண்டி சார்புடையதாகவோ அல்லது வந்து மின்தேக்கி சார்புடையதாகவோ இருந்தால், இண்டக்டிவ் பேஸ்டோ அல்லது கெப்பாசிட்டன்ஸ் பேஸ்டோ இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஃபை வந்து 90 டிகிரியாக இருக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 5/2 இருக்கும். இந்த கேஸில் வந்து காஸ் 5/2 வந்து என்ன ஆயிடுது, 0 ஆகிடுது. அப்போ ஆவரேஜ் பவர் கன்சியூம்டு வந்து 0வாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபார் எனி அதர் கண்டிஷன்ஸ், அதாவது இந்த இது இல்லாமல், ரெசனன்ஸ் இல்லாமல், அதுக்கப்புறம் இப்போ நான் ரெண்டாவது சொன்ன கண்டிஷன்ஸ் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஜென்ரலாக வந்து ஒரு சீரிஸ் ஆர்எல்சி சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபை வந்து என்னவாக இருக்கும்னா எப்போதுமே வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி பை ஆராக இருக்கும். அதே மாதிரி ஆவரேஜ் பவர் வந்து இந்த வேல்யூவாக இருக்கும், விஆர்எம்எஸ் இன்ட்டு ஐஆர்எம்எஸ் இன்ட்டு காஸ் 5ஆக இருக்கும். ரெசனன்ஸ் கேஸில் மட்டும் நமக்கு வந்து ஆவரேஜ் பவர் வந்து விஆர்எம்எஸ் இன்ட்டு ஐஆர்எம்எஸ் ஆக இருக்கும். அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய ரிசல்ட்டு. ஸோ 2 டாபிக் ரொம்ப முக்கியமான, நம்ம வந்து நிறைய ப்ரூஃப்ஸ் எல்லாம் கொடுத்ததுனால இந்த வீடியோ ரொம்ப லெங்க்தியாக தெரியும். பட் அதை கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி சிம்பிள். Q ஃபேக்டர்னா என்னென்னு பார்த்துருக்கோம். Q ஃபேக்டரில் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்து செஞ்சால் போதும். எல்லுக்கு குறுக்கே ஏற்படக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு, நான் வந்து ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்து சிக்கு குறுக்கே ஏற்படக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு எடுத்து ப்ரூஃப் காமிச்சேன். அதே மாதிரி இங்கே ஆவரேஜ் இப்போ 2 ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கோம், ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம்ஸ். இன்னும் 2 ப்ராப்ளம்ஸ் அடுத்த வீடியோவில் போடலாம். அதே மாதிரி பவர் கன்சம்ஷனில் பர்டிகுலராக வந்து ஆவரேஜ் பவர் கன்சம்ஷன் வரும்போது சராசரி திறன் கணக்கீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த sin ஸ்கொயர் ஒமேகா டியோட ஆவரேஜ் வேல்யூ வந்து எப்படி 1/2 வருது, அதே போல் sin ஒமேகா டி இன்ட்டு காஸ் ஒமேகா டியோட ஆவரேஜ் வேல்யூ வந்து எப்படி 0 ஆகுதுங்கிறத தனியாக ப்ரூஃபில் காமிச்சிருக்கேன். அதுவும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் தேவையில்லை, ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். அது ரெண்டையும் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடச்சிடும். விஆர்எம்எஸ் இன்ட்டு ஐஆர்எம்எஸ் இன்ட்டு காஸ் 5, அதாவது உண்மை திறன் மதிப்பானது தோற்றத்திறன் இன்ட்டு திறன் காரணிக்கு சமம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து உங்கள் கையில் இருக்குது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் வந்து உங்கள் கைக்கு வந்துருச்சு. ஸோ எ வெரி ஸ்பெஷல் வீடியோ இந்த ஆயுத பூஜையில் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ.